திருச்சிற்றம்பலம். படி. இல்ல அடிப்படிதான் ரூபா படிப்போம். பிடியத திருச்சிற்றம்பலம். பிடியத 100 குமை கொளமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவருடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறை திரையே. திருச்சிற்றம்பலம். நாங்க 18 புராணங்கள்ல இன்றைக்கு 16வது புராணம் மச்ச புராணத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப அதன்படி இப்புராணம் பற்றி வடமொழியில் இப்புராணத்தின் பேர் மத்ஸ்ய புராணம் என்று வழங்கப்படும். விஷ்ணு மீன் அவதாரம் எடுத்து பெருவெள்ளத்திலிருந்து மண்ணையும் குடிகளையும் காப்பாற்றுவது பற்றி புராணம் பேசுகிறது. தொன்மையான இக்கதை பார்சிகளின் வேதமாகிய அவஸ்தாவிலும் கிரேக்க பழங்கதைகளிலும் இடம்பெற்றுள்ளதாகும். மச்சவதாரத்தில் வேதத்தை எடுத்துச் சென்று நீருக்கடியில் வைத்திருந்த ஹயக்ரீவன் என்ற அசுரனை கொன்று வேதத்தை மீட்டுக் கொடுத்த கதை இதில் அடங்கும். இந்தியாவில் உள்ள சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், காணாபத்தியம், கௌமாரம் ஆகிய 6 சமயங்களும் வேதங்களை ஒப்புக்கொள்வதால் இந்த புராணத்தை ஏற்றுக்கொள்கின்றன. 14,000 பாடல்களை கொண்ட இப்புராணம் மேலே கூறிய 6 வகை சமயங்களில் குறிப்பிட்ட ஒரு சமயத்துக்குரியது என்று கூற முடியாது. படி. முன்னொரு காலத்தில் நைமிசாரண்ய வனத்தில் முனிவர்கள் பலரும் கூடி ஒரு யாகம் நடத்தினர். யாகம் முடிந்தபின் லோமகர்ஷரை பார்த்து, இதுவரை பல புராணங்களை எங்களுக்கு கூறினீர்கள், மேலும் கேட்க வேண்டும் என்ற ஆசையால் உங்களை நாடுகின்றோம் என்று கூறினார்கள். லோமகர்ஷனர் புராணங்களில் எல்லாம் மிக பழமையானதும் புண்ணியம் வாய்ந்ததும் ஆன மச்ச புராணத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகின்றேன். மிக கவனத்துடன் அதை கேட்பீர்களாக என்று முன்னுரையுடன் லோமகர்ஷனர் சொல்ல ஆரம்பித்தார். விஷ்ணுவும் மனுவும். முன்னொரு காலத்தில் மனு என்ற மன்னன் இப்பூமியை மேலும் ஆட்சி செய்து வந்தான். இவன் முதல் மனு என்று மச்ச புராணம் கூறினாலும் அதே நேரத்தில் இவன் சூரிய மைந்தன் என்று கூறுகிறது. மற்ற புராணங்களின்படி சூரியன் மைந்தனாகிய மனு ஆவான். உரிய காலத்தில் மனுவேந்தன் அரசை தன் மகனிடம் ஒப்பித்து விட்டு காட்டிற்கு தவம் செய்ய சென்றான். 1000 வருடங்கள் தவம் செய்த பிறகு பிரம்மா அவன் எதிரே தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பிரம்மா கேட்க மனு பின்வருமாறு பதில் கூறினான். பிரம்மனே, என் விருப்பத்தை எல்லாம் ஒரே வரத்தில் கேட்டு விடுகின்றேன். அண்மை காலத்திலோ அல்லது பல காலம் கழித்தோ பிரளயம் வந்து இவ்வுலகத்தை அழிக்கப் போகிறது. அந்த அழிவு காலத்தில் நான் மட்டும் இருந்து இந்த உலகத்தை எல்லா உயிர்களையும் காக்கும் பணியை செய்ய வேண்டுகிறேன் என்றான். அது கேட்ட பிரம்மன் அப்படியே ஆட்டும் என்று கூறி மறைந்தான். சில காலம் சென்றவரோ ஒரு நாள் தவசியாகிய மனு பக்கத்தில் உள்ள குளத்தில் நீராடச் சென்றான். குளித்த பிறகு பிதுக்கடன் செய்வதற்காக 2 கைகளையும் குவித்து அதில் நீரை முகந்தான். கைக்குள் இருந்த நீரில் மிகச்சிறிய மீன் குஞ்சு இங்கும் அங்கும் நீந்தி சென்றது. அதை விட்டுவிட மனமில்லாத மனு அதை தன் கமண்டலத்தில் போட்டான். மறுநாள் கமண்டலத்தை விட பெரியதாகிவிட்ட அந்த மீன், மனுவே, இந்த கமண்டலம் சிறியதாயிருக்கிறது, பெரிய இடத்துல என்ன விடவும் என்று கூற மன்னன் அதை ஒரு தொட்டியில் விட்டான். ஒரே நாளில் தொட்டி முழுவதையும் அடைத்து கொண்டது அந்த மீன். மறுபடி குளத்தை விட பெரிதா மீன் வளர, அதை கங்கையில் விட கங்கை அடைத்து கொண்டு பெரிதா வளர, இறுதியில் மீனை சமுத்திரத்தில் விட்டான். கடல் சிறிதாகும்படி மீன் வளர்ந்து கடலே அடைத்து கொண்டது. இது கண்டு அதிசயித்த மனு மன்னன் அந்த மீனை பார்த்து, நீ யார் என்பதை அறிய விரும்புகிறேன். மாயா சக்தியால் என்னை ஏமாற்றுகின்ற நீ அசுரனா? இல்லை, இருக்க முடியாது. நீ விஷ்ணுவாத்தான் இருக்க முடியும். அறிந்து கொள்ள வேண்டும் என்றேன் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும். உடனே விஷ்ணு பேச ஆரம்பித்தார். மனுவே, நீ நினைத்தது சரிதான். விஷ்ணுவாகிய நான் தான் இந்த பெரிய மீன் வடிவம் கொண்டுள்ளேன். இன்னும் சிறிது காலத்தில் மாபெரும் வெள்ளம் வந்து பூமியை மூட போகிறது. அந்த வெள்ளத்தில் உன்னிடம் ஒரு படகு வந்து சேரும். அந்த படகு தேவரால் செய்யப்பெற்றது. அப்படகில் எல்லா ஜீவராசிகளையும் ஏற்றிக்கொண்டு வசினும். நீ ஏறிக்கொள்வாயாக. அனைவரும் ஏறியவுடன் நானே அங்கு வருவேன். என் முகத்தில் முளைத்துள்ள கொம்பில் படகை கட்டி விடுவாயாக. இம்மாதிரி செய்வதால் உயிர் வர்க்கங்கள் பிழைத்துக் கொள்ளும்.
நீர் வடிந்த பின்பு வர்க்கங்களை உரிய இடத்தில் சேர்ப்பித்து இந்த பூமியை நீ ஆழ்வாயாக என்று கூறிவிட்டு மறைந்தார். 100 ஆண்டுகள் மழையே பெய்யாததால் மரம் செடி கொடிகள் அனைத்தும் வெந்து கரியாயின. பல மக்கள் வஞ்சத்திற்கு பலியாயினர். சூரியன் பூமியை அக்னி குண்டமாக மாற்றினான். இவ்வாறு நடைபெற்றபின் 100 ஆண்டுகள் முடியவே சம்பர்தா சண்டா முதலிய சப்த மிருகங்களும் ஒன்றாக கூடி விடாமல் 100 ஆண்டுகள் மழையாக பொழிந்தன. அதன் பயனாக பூமி முழுவதும் நீரில் மறைந்தது. விஷ்ணு சொன்னபடியே படகும் வந்தது. மனு உயிர் வர்க்கங்களை ஏற்றிக்கொண்டு அங்கு தோன்றிய மீன் கொம்பில் படகை கட்டிவிட்டான். மீன் பல இடங்களும் படகை இழுத்து சென்றது. அப்படி சென்ற காலத்தில் மனு மீனிடம் பல கேள்விகளை கேட்டான். மீன் சொன்ன பதிலே மச்ச புராணம் ஆகும். பிரபஞ்ச தோற்றம். ஆதியில் எங்கும் இருளே வளர்ந்திருந்தது. ஒரு நாள் அந்த இருளை கிழித்து கொண்டு பரபிரம்மம் வெளியே வந்தது. வெளியே வந்த அது தன்னைத்தானே 3 பங்காக பிரித்து கொண்டது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் உண்டாயினர். முதலில் தோற்றுவிக்கப்பட்டது நீரே ஆகும். விஷ்ணு அதில் படுத்து உறங்கலானார். நீண்ட காலத்துக்கு பிறகு நீரில் ஒரு பொன்முட்டை மிதக்கலாயிற்று. அது கோடி சூரிய பிரகாசமாய் இருந்தது. அதனுள்ளே ஒரு பகுதியில் பிரம்மன் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டார். மறுபாதியில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கருவடிவில் இருந்தது. 1000 ஆண்டுகள் முட்டைக்குள் இருந்த பிரமன் இறுதியில் அதை 2ஆக பிரித்து கொண்டு வெளியே வரலாயினர். அவர் இருந்த பாதி போக எதிர்பாதி கருவடிவில் இருந்த பிரபஞ்சத்துக்கு முழு வடிவு கொடுத்தார். இந்த தோற்றத்திலேயே சூரியனும் தோற்றுவிக்கப்பட்டான். ஆதியில் தோன்றியவனாதலால் ஆதித்யன் என்ற பெயரும் பெற்றான். மிக நீண்ட காலம் பிரமன் தவத்தில் ஈடுபட்டார். தவத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர் வாயிலிருந்து வேதம், புராணங்கள், சாத்திரங்கள் வெளிப்பட்டார். பிரமனுடைய மனத்திலிருந்து மானசீக புத்திரர்களாக 10 பேர் தோன்றினார்கள். அவர்களை முதல் 10 முனிவர்கள் ஆவர். அதாவது மரிச்சி, அத்திரி, புலஸ்தியா, புலகா ஆகிய 11 ஆவர். ஆனால் பிரபஞ்சம் வளர வேண்டுமானால் தாயின் தந்தையின் தேவை. எனவே பிரம்மன் தன் உடம்பிலிருந்தே சுயம்பு மனு என்ற ஆணையும் சத்த ரூபா என்ற பெண்ணையும் உற்பத்தி செய்தார். இந்த சத்த ரூபாவை சாவித்திரி, காயத்ரி, சரஸ்வதி, பிராமணி என்ற பெயர்களாலும் குறிப்பிடுவார். சத்த ரூபா பிரம்மனிடத்தில் தோன்றியதாலும் எல்லையற்ற அழகுடையவளாய் இருந்ததாலும் 10 முனிவர்களும் அவளை தங்கை என்றே கூறினர். ஆனால் அவள் அழகில் ஈடுபட்ட பிரமன் அவளை மணந்து கொள்ள விரும்பினார். இந்த நிலையில் சத்தரூபா மிக்க மரியாதையுடன் பிரமனை சுற்றி வரலானான். அவள் தன் பார்வையிலிருந்து விலகிச் சென்று வலப்புறம், பின்புறம், இடப்புறம் ஆகிய பகுதிகளில் சுற்றி வரும் பொழுது அவளை பார்க்க முடியவில்லை என்று வருந்திய பிரம்மன் 4 முகங்களை படைத்து கொண்டார். அவள் மேலே சென்றால் அங்கேயும் விடாமல் பார்க்க 5வது முகத்தையும் படைத்துக் கொண்டார். இதனால் தான் பிரமனுக்கு 5 முகம் தோன்றியது. சத்தரூபாவை மணந்து கொண்ட பிரம்மன் 100 ஆண்டுகள் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து சுயம்பு மனுவை பெற்றனர். மச்ச புராணம் வைவஸ்தவ மனுவுக்கு மச்சத்தால் சொல்லப்பட்டது என்பதை நினைவு கூற வேண்டும். இப்பொழுது வைஸ்தவ மனு ஒரு வினாவை எழுப்பினான். ஓ விஷ்ணுவே, இது எனக்கு ஓரளவு ஆச்சரியத்தை உண்டாக்குறது. சப்த ரூபா என்பவள் பிரமனின் மகள் தானே? அப்படி இருக்க அவளையே மணந்து கொண்டது சரியா என்று கேட்க விஷ்ணு, சரியில்லைத்தான். ஆனால் பிரபஞ்சத்தில் மக்கள் தொகை பெருக வேண்டுமே, அதற்காகத்தான் பிரம்மா காரியம் செய்தார். தெய்வங்கள் செய்யும் செயலை மனிதர்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவது சரியாகாது என்று பதிலளித்தார். இதன் பிறகு பிரம்மன் மனோசக்தியால் சனகர் முதலிய 4 சிவனையும் படைத்தார். சிவனை அழைத்து தன் படைப்பு தொழில் உதவுமாறு கேட்டுக்கொண்டார். சிவன் தன்னை போலவே சாவா மூவா மக்களை படைக்க பிரம்மன் சிவனை பார்த்து, இப்படியே படைத்தால் யமனுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். எனவே இந்த இறப்பில்லாத ஆக்களை படைச்சவனாம். எனவே பிறந்து இறந்து மறுபடியும் பிறக்கின்ற மக்களை படைக்க வேண்டும் என்று கூறினார். தாம் அவ்வாறு செய்ய முடியாது என்று சிவன் கூறியவுடன், தங்கள் படைப்பு தொழில் செய்ய வேண்டாம், நானே அதனை பார்த்துக் கொள்கிறேன் என்று பிரம்மா கூறிவிட்டார். உடனே சுயம்புமனு பன்னெடுங்காலம் தவம் செய்து அதன் பயனாய் ஆனந்தி என்ற பொண்ணை உண்டாக்கி அவளை மணந்து கொண்டார். இவர்கள் இருவரும் பெரிய வரதா, உத்தானபாதா என்ற 2 மகன்களை பெற்றனர். உத்தானபாதன் பரம்பரையில் வந்த பிராச்சீன வர்கி கடலரசன் மகள்
சாவர்ணாவை மணந்து தனாபனி மணந்து கொண்டான். தனா மணந்து கொண்டான். அவர்களுக்கு தோன்றிய 10 பிள்ளைகளே பிரசேதர்கள் எனப்பட்டனர். அந்த 10 மரீசா என்ற பெண்ணையே மணந்தனர். பிரசேதாவுக்கும் மரீசாவிற்கும் தோன்றிய மகன் தட்சன் ஆவான். தட்சன் பரம்பரை. தட்சன் பஞ்சஜனி என்பவளை மணந்து 1000 பிள்ளைகளை பெற்றான். அவர்கள் வளர்ந்து இளமை பருவம் எய்தியவுடன் நாரதர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர்களை பார்த்து, உங்கள் தந்தைக்கு பிறகு அரசாள வேண்டியவர்கள் அல்லவா நீங்கள்? உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளாமல் எப்படி செம்மையாக ஆட்சி செய்ய முடியும்? ஆகவே உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினார். யாத்திரை சென்ற 1000 பேரும் திரும்பி வரவே இல்லை. இதனை அறிந்த தட்சன் மனம் வருந்தி மறுபடியும் 1000 பிள்ளைகளை பெற்றான். இவர்களும் வளர்ந்து பருவமடைந்தவுடன் நாரதன் அதே வேலையை செய்ய இவர்களும் உலகை சுற்றி வருகிறேன் என்று சொல்லி காணாமல் போய்விட்டனர். இதனை அடுத்து தட்சன் 60 பெண்களை பெற்று 10 பேரை தர்மதேவதைக்கும் 27 பேரை சந்திரனுக்கும் 13 பேரை காசிப முனிவருக்கும் எஞ்சியுள்ளவர்களை மற்ற முனிவருக்கும் திருமணம் செய்து கொடுத்தான். காசிபனை மணந்த 13 அதிதியும் திதியும் முக்கியமானவர்கள். அதிதி வயிற்றில் பிறந்த அனைவரும் ஆதித்தர் எனப்படும் தேவர்கள் ஆவர். திதி வயிற்றில் பிறந்தவர்கள் தைத்திரியர்கள் ஆவர். காசிபன் மனைவியருள் ஒருத்தியான தனு மூலம் 100 தானவர்கள் தோன்றினர். இவர்கள் விப்ரசித்தி முக்கியமானவன் ஆவான். இப்பகுதியில் காணப்படும் மருத்துக்களின் கதை முன்னரே சொல்லப்பட்டுள்ளது. மென்பந்திரங்கள் பிரம்மனுடைய ஒரு நாள் ஒரு கல்பம் எனப்படும். அவருடைய ஒரு நாளில் இந்த உலகை பொறுத்தவரையில் 14 மென்பந்திரங்கள் வந்து போகின்றன. ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் இப்பூமி இல்லாமல் அண்டம் முழுவதும் அளிக்கப்படுகிறது. அளிக்கப்பட்ட பிறகு புதிய உற்பத்தி தொடங்குகிறது. இப்பொழுது நடைபெறுகின்றது 7வது மென்மந்திரம் ஆகும். 6 மென்மந்திரங்கள் முன்னரே வந்து போய்விட்டன. இந்த அண்டம் மறுபடியும் அழிவை எய்துவதற்கு இப்பொழுது நடைபெற்ற மென்மந்திரம் போக இன்னும் 7 மென்மந்திரங்கள் நடைபெற உள்ளன. ஒவ்வொரு மென்மந்திரத்திலும் தெய்வங்களும் சப்தரிஷிகளும் இந்திரர்களாக மாறுகின்றனர். முதல் மந்திரம் சுயம்பு, மனு, தேவர்கள், ஜமன்கள். 2வது ஸ்வர ரோஷிஷா மன்வந்திரம், தூத்ரஸ், முனிவர்கள், தாத்தோலி, சாயா, வெனா, சம்தா, பிரணா, காசிபா, ஔரவா, பிரகஸ்பதி. 3வது ஔத்தமாவே 3வது மெனு. தேவர்களுக்கு பாவனர் என்று பெயர். கௌ, குருந்தி, டால்பியா, சங்கா, பிரவாகனா, சிவா, சீதா, சம்சிதா ஆகியோர் சப்தரிசிகளாவர். அண்டிபடி 4வது தாமசமே 4வது மனு. 7 முனிவர்கள் கவி, பிரித்து, அக்னி, அகபி, கபி, ஜல்பா, தினமா. தேவர்களுக்கு சாத்யாஸ் என்று பெயர். 5வது தெய்வதாதேவே 5வது மனு. தேவர்கள் அபுதரஜஸ் எனப்பட்டனர். தேவவாகி, சுபாகி, பர்ணன்யா, சோமமாபாமுனி, கரண்யா, ரோமா, சப்தசா, சப்தவா ஆகிய சப்த ரிஷிகள். 6வது சக்சிசவா 6வது மனு. தேவர்கள் லோகாஸ் எனப்பட்டனர். சப்த ரிஷிகள் பிருகு, சுதாமா, விரஜா, சகனிஜுனு, நாதா, வைவஸ்வன், அடினமா. 7வது இப்பொழுது நடைபெறும் மன்வந்திரம் வைஷ்ணவ மனு என்று பெயர். அத்ரி, வசிஷ்டர், காசிபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், யமதக்னி ஆகிய 7 ரிஷிகள். தேவர்கள் சத்யாஸ் எனப்பட்டனர். 8வது சர்வாணி 8வது மனு. அஸ்வத்தாமா, சரத்வன, கௌசிகா, காலவ, விடானந்த, காசிபர், ராம ஆகியோர் சப்தரிஷிகள் ஆவர். 9வது மனு ரௌக்யா. 10வது மனு பௌத்யா. 11வது மனு மேருசாவரணி. 12வது மனு ரிதா.
11வது மனு ரித்மா. 14வது மனு விஸ்வகேசனா ஆகியாகும். இதன் பின்பு பிருத்துவின் தோற்றம் விவரிக்கப்படுகிறது. சூரிய வம்சம் காசிவ முனிவன் அத்தி மூலம் பெற்ற மகன் வைவஸ்த மனு ஆவான். இவனே சூரியனும் ஆவான். இவனுக்கு 3 மனைவியர் இருந்தனர். இவருள் சம்ஜனா என்பவளுக்கு வைவஸ்த மனு என்ற பிள்ளையும் யமன் யமுனா என்ற இரட்டை பிள்ளைகளும் பிறந்தனர். குரோல் பண்ணு மேலுக்கு கமலா, குரோல் பண்ணு மேலுக்கு. 6வது சக்ஷிஷாவா, 6வது மனு. தேவர்கள் 2வது மனைவியாக ரஜனிக்கு ரேவதா என்ற மகனும் 3வது மனைவியான பிரபா என்பவனுக்கு பிரபதா என்ற மகனும் தோன்றினர். சூரியனின் மிகுதியான ஆற்றலை தாங்க முடியாத சம்ஜனா தன்னை போலவே ஒரு பெண்ணை தன் உடம்பிலிருந்து உண்டாக்கினாள். அந்த வடிவத்திற்கு சாயா என்று பெயர். சாயாவிற்கும் அவள் மூலமான சம்ஜனாவிற்கும் வேறுபாடு அறியாத சூரியன் சாயா மூலம் சாவர்ணி மனு சனி என்ற பிள்ளைகளையும் தப்தி விஸ்தி என்ற பெண்களையும் பெற்றான். சாயாவிற்கும் சம்ஜனாவின் மகன் யமனுக்கும் சண்டை வர யமன் அவனை உதைக்க காலை தூக்கினான். உடனே சாயா, என்னை உதைக்க தூக்கிய காலில் புழு மண்டுவதாக என்று சாபமிட்டாள். உடனே சூரியனிடம் சென்று யமன் பேசினான். தந்தையே, ஏதோ முன் கோபத்தால் நான் என் தாயை உதைப்பேன் என்று காலை தூக்கினேன். உடனே என் தாய் உன் கால் புழுத்து ஒளிவதாக என்று சாபமிட்டாள். இது விந்தையிலும் விந்தை. எந்த தாயும் தன் மகனுக்கு இவ்வாறு சாபமிட மாட்டாள். ஆகவே இவள் என் தாய் அல்ல என்று கூறியவுடன் சூரியன் சாயாவை கேட்க அவளும் உண்மையை ஒப்புக்கொண்டாள். உடனே சூரியன் தன் மாமனாராகிய விஸ்வகர்மாவிடம் சென்று கேட்க, விஸ்வகர்மா, உன்னிடம் இருந்து வந்த அன்றைக்கே சம்ஜனா பெண் குதிரை வடிவில் காட்டில் வாழ்கின்றாள் என்றார். சூரியனை பார்த்து விஸ்வகர்மா, எல்லை மீறிய தேஜஸ் உன்னிடம் இருப்பதால் தான் யாரும் உன்னை நெருங்க முடிவதில்லை. அந்த தேஜஸில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து விடுகிறேன். அதன் பிறகு அனைவரும் உன்னிடம் சகஜமாக பழகுவார்கள் என்று கூறிவிட்டு சூரியன் தேஜஸின் ஒரு பகுதியை வெட்டி விட்டான். வெட்டப்பட்ட இப்பகுதியில் இருந்த தேஜஸை மூலப்பொருளா வைத்து சுதர்சன சக்கரம், சிவனுக்குரிய திரிசூலம், இந்திரன் வஜ்ராயுதம் என்பவற்றை விஸ்வகர்மா உண்டாக்கினர். தன் தேஜஸை குறைத்துக் கொண்ட சூரியன் சம்ஜனாவை தேடிச் சென்றான். அவள் பெண் குதிரை வடிவுடன் இருந்ததால் தான் ஒரு ஆண் குதிரை வடிவம் எடுத்து அவளுடன் வாழ்ந்தான். இவர்களுக்கு அஸ்வினிகள் என்ற பெயரில் 2 தோன்றினர். இதன் பிறகு சம்ஜனாவும் சூரியனும் தம் பழைய வடிவை ஏற்றுக் கொண்டனர். சனியினுடன் பிறந்த சாவர்ணி மனு சுமேரு மலைக்கு சென்று தவம் செய்தான். பின்னொரு மனுவாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றான். சனி நவகோள்களில் ஒருவனாகின்றான். யமுனா தப்தி இருவரும் 2 ஆறுகளாக ஆயினர். ஜமன் 1000 ஆண்டுகள் தவம் செய்து மரண தேவனாக ஆகும் வரம் பெற்றான். தட்சனும் சதியும். இக்கதை ஏற்கனவே மற்ற புராணங்களில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அங்கு காணப்படாத பகுதி இங்கு தரப்பட்டது. யாகசாலைக்குள் நுழைந்து தட்சனை பார்த்து, என் கணவர் சிவனை ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டாள். அது கேட்ட தட்சன், உன் கணவன் எவ்வித தகுதியும் இல்லாதவன். ரிஷிகளும் முனிவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சமமாக எவ்வித தகுதியும் இல்லாத உன் கணவனை அழைப்பது பொருந்தாத செயலாகும். இதை கேட்ட சதி, சிவனுடைய பெருமை அறியாத உனக்கு மகளாக பிறந்ததற்கு வெட்கப்படுகிறேன். இந்த உடம்பு நீ கொடுத்தது, ஆதலால் இந்த உடம்புடன் உயிர் வாழ விரும்பவில்லை. இந்த உடம்பை அண்டிபடி எதிரிலேயே போக்கிக் கொள்ள போகிறேன். உன் எதிரிலேயே போக்கிக் கொள்ள போகிறேன். போவதற்கு முன்னர் நான் சாபத்தை பெற்றுக்கொள். தேவலோகத்தில் இருக்கின்ற நீ இறந்து பூலோகத்தில் பிரச்சேனர்கள் மகளாக பிறக்க கடவாயாக. இதை கேட்ட தட்சன் நடுங்கி போய்விட்டான். மகளே, நீ எல்லா உலகங்களுக்கும் தாய் என்பதை மறந்து விட்டேன். உன் கொடுமையான
சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கிணங்கிய சதி பூமியில் பிறந்தாலும் என்னிடமும் சிவனிடமும் பக்தி கொண்டவனாக பிறப்பாயாக. என்னுடைய பேரில் வழங்கும் 108 தீர்த்தங்களிலும் நீ நீராடுவாயாக. இவற்றையெல்லாம் செய்து முடித்த பின்பு உன் சாபம் நீங்கும் என்று கூறி தன் உடம்பை போக்கிக் கொண்டாள். பிரமதத்தா. முன்னொரு காலத்தில் கௌசிக முனிவனுக்கு 7 மகன்கள் இருந்தனர். கௌசிகன் இறந்த பிறகு இவர்கள் கார்க முனிவனின் சீடர்களாக வாழ்ந்தனர். அப்போது திடீரென்று பஞ்சம் வந்து உயிர்கள் செத்து மடிந்தன. கார்க முனிவர் தமது பசுக்களை எல்லாம் காட்டிற்கு ஓட்டிச் சென்று வளர்க்குமாறு 7 சீடர்களையும் ஏவினார். அந்த 7 பேரும் காட்டில் வாழும் பொழுது பசுக்களுக்கு புல் கிடைக்காதாலும் இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. 7 பேரும் ஒரு யோசனை செய்து ஒரு முடிவிற்கு வந்தனர். பசுவில் ஒன்றினை கொன்று சாப்பிட முடிவு செய்தனர். 7 பேரில் இளையவன் பசுவதை மிகவும் கொடிய பாவம், ஆனாலும் இதை தவிர வேறு வழி தெரியவில்லையே. எனவே இருக்கின்ற மனிதர்களுக்கு செய்யும் இறுதி கடன்களை பசுவிற்கும் செய்துவிட்டு பிறகு கொண்டு தின்னலாம் என்றான். இவ்வாறு செய்வதால் தாங்கள் செய்யும் பாவத்தின் கொடுமை கொஞ்சம் குறையும் என்று நம்பினான். அவ்வாறு செய்து முடித்தனர். பஞ்சம் தீர்ந்தவுடன் எஞ்சிய மாடுகளை குருவிடம் கொண்டு வந்து சேர்ப்பித்து விட்டு ஒரு மாட்டை புலி அடித்து கொன்று விட்டது என்று பொய் கூறினார்கள். கார்க முனிவரை பொறுத்த மட்டில் இவர்கள் கூற்றில் நம்பிக்கை வைத்திருந்த இந்த பசு வதை செய்த பாவத்தால் ரிஷிகுமாரர்கள் 7 பேரும் வேட்டைக்காரர்களாக பிறந்தனர். அவர்கள் அனைவருக்கும் ஜதீஸ்மரா இருந்ததால் முற்பிறவியை நினைவில் கொண்டு வர முடிந்தது. அந்த வேட்டைக்கார பிறவியை போக்கிக் கொள்ள முடிவு செய்து உண்ணா நோன்பிருந்து 7 பேரும் உயிரை விட்டனர். அடுத்த பிறப்பில் 7 பேரும் பறவைகளாக பிறந்தனர். கடைசி 3 பேர் தவிர மூத்த 4 பேரும் இந்த உலக வாழ்க்கை பிடிக்காமல் நாட்டத்தை வேறு பக்கம் செலுத்தினர். 3 பறவைகளும் மரத்தின் மேல் தங்கி இருக்கும் பொழுது பாஞ்சால மன்னன் விப்ரஜா அங்கு வந்தார். அவன் தோற்ற பொலிவை கண்ட ஒரு பறவை இவனைப் போல் அழகான மன்னனாக பிறக்க வேண்டும் என்று நினைத்தது. அரசனின் மந்திரிகள் எல்லோரையும் அதிகாரம் செய்வதை பார்த்து மற்ற 2 பறவைகளும் மந்திரிகளாக பிறக்க விரும்பின. இப்பறவைகள் இறந்த பிறகு முதல் முறை விப்ரஜா மன்னன் மகனான முதல் முறை பறவைகள் இறந்த பிறகு முதல் பறவை விப்ரஜா மன்னன் மகனான பிரம தத்தனாக பிறந்தது. மற்ற 2 பறவைகள் மந்திரி மகன்களாக பிறந்தன. அரசன் மகனாகிய பிரம தத்தன் கல்யாணி என்ற பெண்ணை மணந்து கொண்டான். அந்த கல்யாணி முற்பிறப்பில் அவனால் கொல்லப்பட்ட பசுவே ஆகும். ஒரு நாள் மாலை பொழுதில் அரசகுமாரனும் கல்யாணியும் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அரசகுமாரனை பொறுத்த மட்டில் அவனுக்கு உலகத்தில் உள்ள உயிர்கள் பேசிக்கொள்ளும் பாஷைகள் அனைத்தும் புரிந்து கொள்ளும்படி ஆற்றல் இருந்தது. அதனால் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பிரமதத்தன் திடீரென்று சிரித்தான். அவன் அவ்வாறு சிரிப்பதற்குரிய நிகழ்ச்சி அங்கே நடந்தது. 2 எறும்புகள் தமக்குள் பேசிக் கொண்டிருந்ததை அரசகுமாரன் கவனித்தான். ஆணெறும்பு பெண்ணெறும்பிடம் நெருங்கி சென்ற பொழுது பெண்ணெறும்பு முறைத்து கொண்டு என் பக்கத்தில் வராதே, நீ என்னோடு பேச வேண்டாம் என்று கூறிட்டு, ஒன்றும் புரியாத ஆணெறும்பு, நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை, எதுக்காக என்னை கோபிக்கின்றான்? அதுக்கு அந்த பெண் எறும்பு, அதற்குள் நீ செய்த காரியத்தை மறைத்து விட்டாயா? நேற்று உனக்கு கிடைத்த சக்கரத்துண்டை வேறொரு பெண்ணுக்கு நீ தந்ததை மறந்து என்று கோபத்துடன் கேட்டது. ஆணெறும்பு, நான் ஒரு பாவம் அறியேன், பக்கத்தில் நீதான் இருக்கிறாய் என்று நினைத்து சக்கரத்துண்டை கொடுத்து விட்டேன். இனி அப்படி நடக்காது, என்னை மன்னித்து விடு என்று கூறியவுடன் பெண்ணெறும்பு தன் கோபத்தை மறந்து விட 2ம் கூடி குழாவின.
எறும்புகளின் இந்த உரையாடலும் பிறகு அவை கூடிக்குழாவியதும் பிரமதத்தனுக்கு சிரிப்பை உண்டாக்கியது. காரணம் இல்லாமல் அவன் சிரித்ததைக் கண்டு அவன் மனைவி ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்க பிரமதத்தன் நடந்தவற்றை கூறினான். ஆனால் எறும்புகளின் உரையாடலை தன் கணவன் கேட்டான், புரிந்து கொண்டான் என்பதை அவன் மனைவி நம்ப தயாரா இல்லை. அவன் ஏதோ தன் குறைமேல் கண்டுதான் சிரிக்கிறான் என்ற முடிவுக்கு வந்தான். எல்லாம் பிரச்சனை தான். படிக்கும் அவளிடம் கடுப்பம் கொண்டு தனியே போய்விட்டாள். அவளை சமாதானம் செய்வது என்று தெரியாமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த பிரமதத்தனுக்கு விஷ்ணு கனவில் வந்தார். பிரமதத்தா, கவலைப்பட வேண்டாம், நாளை காலை பொழுது விடிந்ததும் உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும் என்று கூறி போய்விட்டேன். இது இருக்க பிரமதத்தின் முற்பிறவியில் 4 சகோதரர்கள் உலக வாழ்வை வெறுத்து தவம் செய்தனர் அல்லவா. அவர்கள் மறுபிறப்பில் சுதரித்ரா என்ற பிராமணனுக்கு பிள்ளைகளாக பிறந்தனர். பறவைகளாக இருக்கும் பொழுதே உலக வாழ்வில் ஈடுபட மனமில்லாமல் இருந்தமையின் அந்த 4 காட்டிற்கு சென்று தவம் செய்ய வேண்டும் என்று விரும்பி புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் தந்தை அவர்களை விடுவதாக இல்லை. அவன் அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, நீங்கள் தவம் செய்ய போவது என்பது சரியான காரியம் அன்று. நீங்கள் 4 இவ்வாறு போய்விட்டால் என் முதுமை காலத்தில் என்னை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்றான். அது கேட்ட மனிதர்கள், தந்தையே, கவலை வேண்டாம், பக்கத்து நாட்டில் பிரமதத்தன் என்ற மன்னன் ஆட்சி என்ன அது கேட்ட மைந்தர்கள், தந்தையே கவலை வேண்டாம், பக்கத்து நாட்டில் பிரமதத்தன் என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதுல இருந்து வாசிங்க. அவனிடம் சென்று நாங்கள் செல்லும் 4 வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள். பசுமாடு, வேடர்கள், மான்கள், பறவைகள் என்ற இந்த வார்த்தைகள் மன்னனிடம் சொன்னால் உங்கள் தேவைக்கு அதிகமாக பொன்னும் பொருளும் தருவான். பெற்றுக்கொண்டு சௌரியமாக இருங்கள் என்று கூறிவிட்டு காட்டிற்குள் போய்விட்டனர். விஷ்ணு கனவில் சொன்னதிலிருந்து எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்த மன்னன் பிரமதத்தனிடம் காலையில் ஒரு பிராமணன் வந்து நின்றான். அந்த பிராமணன், அரசே, எனக்கு முதுமை காலத்தில் எவ்வித குறையுமின்றி வாழ நிலங்கள், மாடுகள், பொன் ஆகியவை வேண்டும், தருவீர்களா என்று கூறிவிட்டு வியப்போடு தன்னை பார்க்கும் பிரமதத்தனை பார்த்து மெதுவாக, அரசே, பசுமாடு, வேடர்கள், மான், பறவைகள் என்று மந்திரம் சொல்வது போல் சொல்லி முடித்தான். அரச வாழ்க்கையில் சுகபோகங்களில் மூழ்கியிருந்த மன்னன் பிரமதத்தனின் மனத்திரையில் பழைய பிறப்புகளும் அதன் காரணமும் வரிசையாக வந்தன. தன்னுடைய சகோதரர்கள் ஆன்மீக வளர்ச்சி அடைந்து காட்டிற்கு சென்று விட்டதை அறிந்த மன்னன் எதிரே இருந்த அந்தணருக்கு பெரும் செல்வத்தை தந்து அனுப்பிவிட்டான். தன் மகனை அழைத்து அவனுக்கு அரசை தந்தான். மந்திரி குமாரர்களை அழைத்து நடந்ததை கூறியவுடன், இவர்கள் 3 பறவைகளாக இருந்தவர்கள் ஆதலால் பழம்பிறப்பு நினைவுக்கு வர உடனே அந்த சுவ போகங்களை துச்சமாக கருதி உதறிவிட்டு 3 காட்டிற்கு தவம் செய்ய சென்று விட்டனர். முனிவர்கள், லோமஹர்ஷனரே, கதையை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டோம். ஆனால் ஒரு சந்தேகம். எறும்புகள் பாஷையை எப்படி பிரமதத்தன் அறிந்து கொண்டான் என்று கேட்க, லோமஹர்ஷனர், அது ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியமில்லை. பிரமதத்தனின் தந்தை தனக்கு மகன் வேண்டும் என்று வேண்டும் பொழுதே ஜீவராசிகளின் பாசையை அறியும் சக்தியுடையவனாக அவன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் தான் பிரமதத்தனால் எறும்புகளின் பாசை அறிந்து கொள்ள முடிந்தது என்று கூறினார். ஊர்வசி. முன்னொரு காலத்தில் புரூரவன் என்ற மன்னன் உலகை ஆண்டு வந்தான். மாபெரும் சக்தி உடையவனாய் அவன் நேர்மையிலிருந்தும் சிறிதும் பிசகாதவனாய் உலகை ஆட்சி செய்து வந்தான். மனிதர்களின் வாழ்க்கையின் குறிக்கோள்களாக உள்ள தர்ம, அர்த்த, காமம் என்ற 3 அளவறிந்து வாழ்ந்து வந்தான். அவன் நேர்மைய குறிக்கோள் வாழ்வை கண்ட தர்ம, அர்த்த, காம தேவதைகள் இந்த 3 எதனிடம் அதிக பக்தி கொண்டிருக்கிறான் என்பதை அறிய மானுட வடிவம் கொண்டு வந்தனர். இவர்கள் யார் என்று அறியாத அரசன் அவர்களை பொன்னாசனத்தில் இருத்தி முறைப்படி உபசாரம் செய்தான். அப்படி செய்யும் பொழுது கூட அவனையும் அறியாமல் தர்மத்துக்கு கொஞ்சம் அதிகமான உபசாரம் செய்து விட்டான். இதை கண்டு பெறாத அர்த்த, காம தேவதைகள் அவனை சபித்தன. அர்த்த தேவதை, உன் செல்வத்தை எல்லாம் இழந்து நீ தவிப்பாய் என்று சாபமிட்டது. காமதேவதை ஊர்வசியிடம் மயங்கி பைத்தியம் பிடித்து அலைவாய் என்று சாபமிட்டது. ஆனால் தர்ம தேவதை, நீ அறவழியில்
இருந்து நீங்காமையால் இந்த சாபங்களது விடுதலை அடையலாம் என்று கூறி போய்விட்டது. சில நாட்கள் கழித்து மன்னனின் தேரில் ஏறி காட்டு வழி சென்றான். அவனெதிரே கேசி என்ற அசுரன் ஊர்வசியை பலவந்தமாக இழுத்துச் செல்வதைக் கண்டான். கேசியிடம் போரிட்டு அவனை தோல்வியுறச் செய்து ஊர்வசியை இந்திரனிடம் சேர்ப்பித்தான். இந்த அரிய காரியத்தை செய்த ரவனிடம் இந்திரன் மிகுந்த நட்பு பாராட்டி வாழ்ந்தான். நன்றி. ஒரு முறை இந்திர சபையில் ஒரு நாட்டியத்திற்கு ஏற்பாடாயிற்று. நாட்டிய சாஸ்திரத்தின் தந்தையாகிய பரத முனிவரே முன்னின்று நடத்தினார். மேனகை, ரம்பை, உர்வசி ஆகிய மூவரும் நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். தன்னை காப்பாற்றியவனும் அழகில் மிகுந்தவனும் ஆகிய புரூரவன் எதிரிலே அமர்ந்திருந்தான். ஊர்வசி அவனே அதிகம் கவனித்து தன் வசம் இழந்தான். அதனால் ஜதி விட்டு போய்விட்டது. கோபம் கொண்ட பரத முனிவர் பூமியில் 55 ஆண்டு வாழ்வாயாக என்று சாபமிட்டார். பூமிக்கு வந்த ஊர்வசி புரூரவனை மணந்து அயு, திதிதயு முதலான 8 பிள்ளைகளை பெற்றார். கச்சன் தேவயானி. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும்போர் நடந்தது. சண்டையில் ஒரு வேறுபாடு இருந்து வந்தது. தேவர்கள் குருவாக பிரகஸ்பதியும் அசுரர்களின் குருவாக சுக்கராச்சாரியாரும் இருந்தனர். தேவ குருவான பிரகஸ்பதிக்கு தெரியாத ஒரு மந்திரம் சுக்கராச்சாரியிடம் இருந்தது. மிருத்யுஞ்சனி ஜீவினி என்ற மந்திரத்தால் இறந்தவர்களையும் எழுப்ப முடியும். பிரகஸ்பதிக்கு இந்த மந்திரம் தெரியாது. தேவசிரத்தில் தேவர்கள் இருந்ததால் இறந்தவர்கள் தாம். ஆனால் அசுரல் பக்கத்தில் எத்தனை பேர் இறந்தாலும் அத்தனை பேரையும் மிருத்யுஞ்ச ஜீவினி மந்திரத்தால் சுக்கராச்சாரியார் மீண்டு வருவார். இதனால் ஒவ்வொரு ஊரிலும் தேவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர அசுரர்களின் எண்ணிக்கை குறையாமல் இருந்தது. தேவர்கள் கூடி யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தனர். பிரகஸ்பதியின் மகனாகிய கச்சன் சுக்கராச்சாரியிடம் சென்று எப்படியாவது அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த யோசனையின் முடிவு. இந்த முடிவின்படி கச்சன் சுக்கராச்சாரியாரிடம் சென்றான். குருவே, நான் பிரகஸ்பதியின் மகன் என்றாலும் தங்களுக்கு சீடனாக இருந்து 1000 வருடங்கள் பணிபுரிய விரும்புகின்றேன் என்று கேட்டுக்கொண்டான். மிருத்யு சஞ்சீவினி பற்றி அவன் ஒன்றும் அறியான். அவன் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாத சுக்கராச்சாரியார் அவனை சீடனாக ஏற்றுக்கொண்ட சுக்கராச்சாரியாருக்கு பணிபுரிந்து வந்த கச்சன் மீது காதல் கொண்டாள் தேவஞானி. 500 ஆண்டுகள் கழிந்தன. பிரகஸ்பதியின் மகனே கச்சன் என்பதை அசுரர்கள் அறிந்து கொண்டனர். பிரகஸ்பதியை வெறுத்து வந்த அசுரர்கள் கச்சனையும் வெறுத்தனர். ஒரு சமயம் கச்சன் மாடுகளை மேய்த்து கொண்டு நெடுந்தொலைவு சென்றிருக்கும் பொழுது அசுரர்கள் அவனை கொன்று அவன் உடலை புலிக்கு உணவாக்கினர். மாடுகள் மட்டும் தனியே ஆச்சிரமம் திரும்பியதை கண்ட தேவயானி கச்சன் யாராலோ கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதி தன் தந்தையே, மாடுகள் இங்கு திரும்பி வந்துவிட்டன, கச்சன் வரவில்லை, அவனை யார் கொண்டிருக்க வேண்டும், நான் அவனை விரும்புவதா, அவன் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று கூறவும் சுக்கராச்சாரியார், மகளே கவலை வேண்டாம், நான் மிருத்யு சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் அவனை உயிர்ப்பிக்கின்றேன் என்று கூறி அவனை உயிர் பெறச் செய்தார். சில நாட்கள் கழிந்தன. ஒரு சமயம் கச்சன் மலர்களை பறிக்கச் சென்ற பொழுது அசுரர்கள் அவனை கொன்று அந்த உடலை எரித்து விட்டனர். அந்த சாம்பலை எடுத்து மதுவில் கலந்து தங்கள் குருவாகிய சுக்கராச்சாரியருக்கு கொடுத்தனர். கச்சன் திரும்பி வராததால் கவலையுற்ற தேவஞானி தந்தையிடம் கூறி தன் தவ வலிமையால் நடந்ததை அறிந்து கொண்டார். சுக்கராச்சாரியார் உடனே தன் மகளிடம், மகளே, நாம் ஒரு சிக்கலில் இருக்கிறோம். கச்சன் என் வயிற்றினுள் இருக்கிறான். அவனை என் மந்திரத்தால் உயிருடன் எழுப்பினால் அவன் என்னை கிழித்து கொண்டு வெளியே வர வேண்டும். நான் இறந்து விடுவேன். எங்கள் இருவரில் ஒருவர் தான் உயிரோடு இருக்க முடியும். யார் வேண்டும் என்று கேட்க தேவையான இருவருமே எனக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்கள். ஆதலால் இருவருமே உயிருடன் இருக்க வேண்டும் என்று கூற சுக்கராச்சாரியார் ஒரு முடிவுக்கு வந்தார். அவன் கச்சன் பெயரை சொல்லி வயிற்றுக்குள் இருந்த அவனுக்கு சஞ்சீவினி மந்திரம் உபதேசம் செய்தார். அதன் பிறகு அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அவர் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தான். அவன் அதே மந்திரம் சொல்லி அவனை எழுப்பினான். சில காலம் கழித்து அவன் தேவலோகம் செல்ல புறப்பட்டான். அவனை தடுத்து நிறுத்திய தேவயானி, உன் மேல் அளவற்ற காதல் கொண்ட என்னை விட்டு நீ எங்கே செல்கிறாய்? என்னை மணந்து கொள் என்று வேண்டினான். கச்சன், நீயோ குருவின் மகள்.
குருவின் ஸ்தானத்தில் வைத்து என்னால் மதிக்கப்பட வேண்டியவள். மேலும் ஒரு காரணம் உள்ளது. நானே உன் தந்தையின் வயிற்றிலிருந்து வெளியே வந்ததால் உனக்கு சகோதரன் முறையாய்விட்டேன். உன்னை மணந்து கொள்வது என்பது பெருந்தவறாய்விடும் என்று கூறிவிட்டான். காதலில் தோல்வியடைந்த தேவயானி அவன் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னை ஏமாற்றி விட்டு போகும் உனக்கு என் தந்தையிடம் கற்றுக்கொண்ட இவையும் பயன்படாமல் போக கடவதா என்று சபித்தான். அர்த்தமடைந்த கச்சன், தேவையில்லாமல் என்னை நீ சபித்தாய், நானும் உன்னை சபிக்கிறேன். எந்த பிராமணனும் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டான். எக்காலத்தில் நீ விரும்பிய பொருளை அடைய மாட்டாய் என்று சாபமிட்டான். சோமசர்மரிடம் புராணம் கேட்டுக் கொண்டிருந்த முனிவர்கள் அவரிடம் சுக்கராச்சாரியாருக்கு மிருத்யுஞ்சய ஜீவனி மந்திரம் தெரியும் என்று சொன்னீர்கள். ஆனால் அவர் எப்படி எப்பொழுது அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டார் என்பதை கூறவில்லை என்று கேட்க லோகமஸ்டனர் சொல்ல ஆரம்பித்தார். தேவர்களும் அசுரர்களும் இடைவிடாது நடந்த யுத்தத்தில் அசுரர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். அந்த நிலையில் சுக்கராச்சாரியார் அவர்களை பார்த்து, கவலையை விடுங்கள், நான் சிவபெருமானை குறித்து தவம் செய்து புதிய ஆற்றலை பெற்று வருகிறேன். அவரை நீங்கள் தேவருடன் சண்டை போட வேண்டாம். உங்கள் ஆயுதங்களை எல்லாம் கட்டி வைத்து என் தந்தையாகிய பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அமைதியாக இருங்கள் என்று கூறிவிட்டு சிவனை நோக்கி தவம் செய்ய சென்றார். சிவன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்க, இருந்தவரை எழுப்பும் வித்தை எமக்கு தெரிய வேண்டும் என்று சுக்கராச்சாரியர் கேட்டார். சிவன் அது அவ்வளவு எழுதன்று, புகையை மட்டும் உட்கொண்டு 1000 வருடங்கள் தவம் செய்வாயே, ஆனால் அதை சித்தியாகும் என்றார். அதற்குள் சுக்கராச்சாரியர் இதற்காக தவம் செய்கிறார் என்று செய்தி தேவர்களுக்கு தெரிய வந்தது. அசுரர்கள் பயந்து ஒடுங்கி பிருகுவின் ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களுடன் சண்டை இட தயாராயினர். பிரகஸ்பதிக்கு கூட தெரியாத மந்திரத்தை சுக்கராச்சாரி தெரிந்து கொள்ள போகிறார் என்பதை அறிந்து இந்திரன் தன் மகள் ஜெயந்தியை சுக்கராச்சாரியாரிடம் அனுப்பி அவர் தவத்தை கலைக்க ஏற்பாடு செய்தான். அவள் வந்து 1000 ஆண்டுகள் சுக்கராச்சாரியாருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தாள். இதனிடையில் தேவர்கள் அசுரர்கள் மேல் போர் தொடுத்தனர். நிராயுதபாணியாயும் முனிவரிடம் தங்கியிருந்த இருக்கும் தங்களிடம் போரிடுவது தவறு என்று அசுரர்கள் சொல்லியும் தேவர்கள் அதனை சட்டை செய்யவில்லை. அஞ்சிய அசுரர்கள் சுக்கராச்சாரியாரின் தாயிடம் வந்து புகழ் வேண்டினர். அந்த அம்மையார், நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி தம் ஆற்றலை பயன்படுத்தி இந்திரனை ஒரே இடத்தில் அசைய முடியாமல் நிற்கச் செய்து விட்டார். இந்திரன் பரிதாபமாக நிற்பதைக் கண்ட தேவர்கள் ஓடி ஒளிந்தனர். இந்திரன் நிற்பதை பார்த்த விஷ்ணு அவனிடம் வந்து, நீ என்னுள் புகுந்து கொள், நான் உன்னை பத்திரமாக வைத்துச் செல்கிறேன் என்று கூற, இந்திரன் அசையவே முடியாத நான் உன்னிடம் எப்படி வருவது என்று கேட்க, அதோ சுக்கராச்சாரியாரின் தாய் நிற்கிறார், அவளை கொன்று விடுங்கள் என்று கூற, விஷ்ணு தன் சக்கரத்தால் அத்தாயின் களத்தை அறுத்து விட்டார். இது நடைபெறும் பொழுது பிருகு முனிவர் ஆச்சிரமத்தில் இல்லை. அவர் மீண்டும் ஆச்சிரமம் வந்தபோது நடந்ததை அறிந்து கொண்டார். தம் மாபெரும் ஆற்றலை பயன்படுத்தி விஷ்ணுவை, நீ பூலோகத்தில் பல பிறப்புகள் மானுடனாக பிறந்து வாழ்வீராக என்று சபித்தார். அதே ஆற்றலை பயன்படுத்தி தன் மனைவியின் உயிரையும் மீட்டார். செய்வதறியாத தேவர்கள் பிரகஸ்பதியிடம் சென்றனர். இந்திரன் பிரகஸ்பதி சுக்கராச்சாரி வடிவமெடுத்து அசுரர்கள் குரு என்ற முறையில் அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று தந்திரம் சொல்லி கொடுத்தான். பிரகஸ்பதி மித்தட்டத்தை ஏற்றுக்கொண்டு சுக்கராச்சாரியார் வடிவமெடுத்து பிருகு ஆச்சிரமம் வந்து சுக்கராச்சாரியாரிடம் பதவியை ஏற்றுக்கொண்டார். பிரகஸ்பதியும் வஞ்சகம் தெரியாத அசுரர்கள் அவரை தம் குரு என ஏற்றுக்கொண்டனர். பிரகஸ்பதி அசுரரிடம் வந்த பொழுது உண்மையான சுக்கராச்சாரியாரின் தவம் 1000வது ஆண்டை எட்டிவிட்டது. சிவன் தோன்றி மிருத்யு சஞ்சீவினி மந்திரம் சுக்கராச்சாரியாருக்கும் பயன்படும் என்று கூறி மறைந்தார். தவங்கலந்த சுக்கராச்சாரி எதிரே உள்ள அழகான பெண்ணை பார்த்து, நீ யார், ஏன் என்னிடம் பணிபுரிகிறாய் என்று கேட்க, அப்பன் உண்மையை மறைத்து சுக்கராச்சாரியாரின் மேலுள்ள அன்பு காரணமாக பணிபுரிவதாக கூறினார். அதில் மகிழ்ந்த சுக்கராச்சாரி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன் என்றார். இந்திரன் பிரகஸ்பதி ஆகியோர் செய்த சூழ்ச்சியை நன்கு அறிந்த ஜெயந்தி, என்னை மணந்து கொண்டு 10 ஆண்டுகள் என்னுடன் இருக்க வேண்டும் என்றார்.
சுக்கிராச்சாரியார் வரம் தந்தேன் என்று கூறி அவளை மணந்து 10 ஆண்டுகள் அவளுடன் வாழ்ந்தார். ஜெயந்தி இந்த வரத்தை பெறுவதற்கும் பிரகஸ்பதி சுக்கிராச்சாரியாராக மாறி அசுரர் குழுவா மாறுவதற்கும் சரியாக இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பின் சுக்கிராச்சாரியார் ஜெயந்தியை விட்டு தம் இருப்பிடம் வந்தார். அங்கு ஆச்சரியம் காத்திருந்தது. தன்னை போலவே ஒரு சுக்கிராச்சாரியர் அங்கு இருப்பதை கண்டார். அசுரர்களை அழைத்து, நான் தான் உண்மையான சுக்கிராச்சாரி, இவர் போலி என்று எடுத்து கூறியும் அசுரர்கள் நம்ப மறுத்தனர். கலாந்தரத்தில் நீங்கள் அழிய கடவீர்கள் என்று உண்மை சுக்கிராச்சாரி சாபமிட்டார். அந்த நிலையில் போலி சுக்கிராச்சாரி மறைய பிரகஸ்பதி அங்கு நின்றார். அசுரர்கள் தங்கள் புலியை எண்ணி வருந்தினர். உண்மை சுக்கிராச்சாரியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். என்றாலும் குரோல் பண்ண மேலு கெடுவில்லை. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் புராணங்கள். லோமஹர்ஷனர் முனிவர்களுக்கு புராணங்களின் பட்டியலை கொடுத்து கூறியதாவது, ஆரம்பத்தில் ஒரு புராணம் மட்டுமே இருந்தது. வேதவியாசர் மூல புராணத்தை 18 மகாபுராணங்களாக பிரித்தார். அந்த மகாபுராணங்கள் மொத்தமாகவும் 4 லட்சம் பாடல்களை கொண்டவை. அந்த மகாபுராணங்கள் பின்வருமாறு: பிரம்ம புராணம் பிரம்மனால் மர்ஷி முனிவருக்கு சொல்லப்பட்டது. இதில் 13,000 பாடல்கள் உள்ளன. குரோல்வன். பத்ம புராணம் 50,000 பாடல் கொண்டது. விஷ்ணு புராணம் பராசர முனிவரால் சொல்லப்பட்டது. 23,000 பாடல்களை கொண்டது. வாயு புராணம் சிவபுராணம் வாயு தேவனால் கூறப்பட்டது. 24,000 பாடல்களை கொண்டது. குரோல்வன். பாவத புராணம் 18,000 பாடல்களை கொண்டது. நாரத புராணம் அடுத்த பக்கம் பாகவ புராணம் 18,000 பாடல்களை கொண்டது. நாரத புராணம் நாரதாரால் கூறப்பட்டது. 25,000 பாடல்களை கொண்டது. மார்க்கண்டேய புராணம் 9,000 பாடல்களை கொண்டது. அக்னி புராணம் அக்னி தேவனால் வசிட்ட முனிவருக்கு கூறப்பட்டது. 10,000 பாடல்களை கொண்டது. பவிஸ்ய புராணம் பிரமனால் கூறப்பட்டது. 14,500 பாடல்களை கொண்டது. வைத புராணம் சாவர்ணி மனுவால் நாரதருக்கு கூறப்பட்டது. 18,000 பாடலை கொண்டது. லிங்க புராணம் பிரமனால் கூறப்பட்டது. 16,000 பாடலை கொண்டது. வராக புராணம் விஷ்ணுவினால் பூமி தேவிக்கு கூறப்பட்டது. 20,000 பாடலை கொண்டது. கந்த புராணம் ஸ்கந்தானால் கூறப்பட்டது. 11,000 பாடலை கொண்டது. 81,000 பாடலை கொண்டது. வாமன புராணம் பிரமனால் கூறப்பட்டது. 10,000 பாடலை கொண்டது. கூர்ம புராணம் விஷ்ணுவினால் அவர் ஆமை வடிவில் இருந்த பொழுது கூறப்பட்டது. 18,000 பாடலை கொண்டது. மச்ச புராணம் விஷ்ணு மீன் அவதாரம் எடுத்த பொழுது கூறப்பட்டது. 14,000 பாடல்களை கொண்டது. கருட புராணம் கிருஷ்ணரால் கூறப்பட்டது. 18,000 பாடல்களை கொண்டது. பிரம்மாண்ட புராணம் பிரம்மனால் கூறப்பட்டது. 12,200 பாடல்களை கொண்டது. வஜ்ராங்காவின் கதை. இந்திரனை கொல்ல வேண்டும் என்று திதி என்ற காசிப முனிவரின் மனைவி விரதம் மேற்கொண்டாள். விரதத்தில் ஏற்பட்ட பிள்ளையால் மருத்துக்கள் என்ற பெயருடன் பிறந்த பிள்ளைகள் அனைவரும் அவள் எண்ணத்திற்கு மாறாக இந்திரனின் நண்பர்களாகிவிட்டனர். இதனால் மனம் குமுறிய திதி மறுபடியும் விரதம் மேற்கொண்டாள். அவளுடைய கணவர் காசியவன் 16,000 ஆண்டுகள் நீ தவம் செய்தால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். இந்திரனின் வஜ்ராயுதம் கூட அவனை ஒன்றும் செய்ய முடியாது. வஜ்ராங்கா என்ற பெயரை அவன் பெறுவான் என்று கூறினார். 16,000 ஆண்டுகள் கழித்து வஜ்ராங்கன் பிறந்தான். அவன் வளர்ந்து காலை பருவம் அடைந்தவுடன் அவன் தாய் அவனிடம் பின்வருமாறு கூறினாள்: மகனே, ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நான் பெற்றும் அனைவரையும் இந்திரன் கொன்று விட்டான். எப்படியாவது அவனை பழிவாங்க வேண்டும். நீ உடனே போருக்கு சென்று வா என்று அனுப்பினாள். இந்திரனுடன் போர் புரிந்து அவனை கட்டி இழுத்து கொண்டு வந்தான். தன் தாயின் எதிரே இந்திரனை நிறுத்தி அவனை கொல்லுவதற்கு தயாரானாள். அப்போது பிரம்மாவும் காசிப முனிவரும் அங்கே வந்தனர். பிரம்மா வஜ்ராங்கனை பார்த்து பின்வருமாறு பேசினார்: நீ இவனை கொல்ல வேண்டாம். இந்திரன் இறந்தால் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் உண்டாகும்.
மேலும் உன்னால் கட்டப்பட்டு உன் முன்னே நிற்பதே இந்திரனுக்கு கிடைத்த பெரிய அவமானம். இந்திர பதவியில் இருக்கும் ஒருவர் இப்படி அவமானப்படுவது இறப்பதை விட கொடுமையானது. ஆகவே என்னை விட்டுவிடு என்று கூறினான். பிரம்மன் அதை கண்ட வஜ்ராங்கா, இவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. என் தாயின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இவனை இங்கு கொண்டு வந்தேன். அனைத்து உலகங்களையும் கட்டளையிடும் பொழுது எனக்கு காரணத்தை கொண்டு வந்த கட்டளையை மீற மாட்டேன். ஆகவே இவனை அவிழ்த்து விடுகிறேன் என்று கூறி இந்திரனை விடுதலை செய்து விட்டான். இது நடந்த பிறகு பிரம்மா வஜ்ராங்கனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று சொல்ல, நெடுங்காலம் பெருந்தவத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்ற வரத்தை கேட்டான் வஜ்ராங்கன். அந்த வரத்தை கொடுத்த பிரம்மன் வாரங்கி என்ற அழகான பெண்ணை உண்டாக்கி வஜ்ராங்கனுக்கு மனம் செய்து வைத்தான். சில காலம் கழித்து வஜ்ராங்கன் கடுந்தவம் ஒன்றை மேற்கொண்டான். 1000 ஆண்டுகள் இவ்வாறு செய்த பிறகு அடுத்த 1000 ஆண்டுகள் தலைகீழாக நின்று தவம் செய்தான். அதனை அடுத்து நீரினுள் சென்று இதே போன்று தவத்தை மேற்கொண்டான். கணவன் வரும் வரை காத்திருக்க வேண்டிய வாரங்கி தன் ஆச்சிரமம் சென்று தன் தவத்தை மேற்கொண்டாள். இந்திரன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறக்கவில்லை. ஆனால் வஜ்ராங்கனை நேரடியாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்த இந்திரன் வாரங்கி தங்கியிருந்த ஆச்சிரமத்தை சுற்றி உள்ள மரங்களை எல்லாம் கீழே விழுமாறு செய்து அதில் உள்ள இலைகளை எல்லாம் தானே ஆடாக மாறி தின்று விட்டான். பிறகு அந்த ஆச்சிரமத்தை சுற்றியுள்ள இடங்களை எல்லாம் பாலைவனமாக்கி வாழ முடியாத இடமாக செய்தான். இதன் பிறகு சப்த மிருகங்களையும் வரவழைத்து ஆச்சிரம சுவர்கள் எல்லாம் இடியும் வரை மழை பெய்ய செய்தான். இத்தனை நடந்தும் வாரங்கி தன் தவத்தில் இருந்து விடுபடவும் இல்லை, கண்ணை விழித்து பார்க்கவும் இல்லை. நீருக்குள் 1000 ஆண்டு தவத்தை முடித்த வஜ்ராங்கன் ஆச்சிரமத்திற்கு வந்தபோது அதன் பரிதாப நிலையும் மனைவி தவத்தில் இருப்பதையும் கண்டான். அது யாருடைய வேலை என்பதை அறிந்து கொண்டான். இந்திரனை கொல்லத்தான் எடுத்த முயற்சியை பிரம்மாவும் தந்தையும் தடுத்து விட்டார்கள். எனவே தான் ஒரு மகனை பெற்று இந்திரனை பழிவாங்க முடிவு செய்தான். மறுபடியும் தவத்தில் ஈடுபட்டு பிரமன் எதிர்பட்டவுடன் இந்திரனை அழிக்க ஒரு மகன் வேண்டும் என வேண்டினான். அப்படியே ஆகட்டும் என்று பிரமன் கூறி மறைந்த. அதிலிருந்து தாரகன் என்ற அந்த பிள்ளையை 1000 ஆண்டுகள் தன் கருவிலேயே வைத்திருந்தாள் வாரங்கி. இறுதியாக தாரகன் என்ற மைந்தன் பிறந்தான். அவன் பிறந்த பொழுது பூமி நடுங்கிட்டு, கடல் அலைகள் மிக உயரத்திற்கு எழும்பின. கொடுமையான புயல் வீசிட்டு கொடிய வனவிலங்குகள் மகிழ்ச்சி அடைந்தன. முனிவர்கள் பதறி நடுங்கினர். உரிய காலத்தில் தாரகன் அசுரர்களின் அரசனாக பதவியேற்றான். தாரகன் பிறந்ததிலிருந்தே தேவரை பழிவாங்க வேண்டும் என்ற உறுதியோடு இருந்தான். ஆனால் பரபலம் இல்லாமல் தேவர்களை எதிர்ப்பது இயலாத ஹாரி என்பதை அறிந்த தாரகன் தவம் செய்ய புறப்பட்டான். பரிபத்திர மலைக்கு சென்று அங்குள்ள குகையில் தவத்தை மேற்கொண்டான். சில நாட்கள் ஒன்று முன்னாமலும், சில நாட்கள் தண்ணீரை மட்டும் குடித்தும், சில நாட்கள் பச்சை இலைகளை மட்டும் தின்றும் தவம் செய்தான். இறுதியாக அக்னியை வளர்த்து தன் உடம்பில் உள்ள தசைகளை நெருப்பிலிட்டு தவம் செய்தான். அப்போது பிரமன் அவன் எதிரே தோன்றி, இது போதும், உன்னுடைய உடலை அறுக்க தேவையிலே, உன் தவத்தை மெச்சினேன், உனக்கு வேண்டும் வரத்தை கேள் என்று சொல்ல தாரகன் ஒரு வரத்தை கேட்டான். என்னை யாரும் வெல்லக்கூடாது, சாவோ என்னை நெருங்கக்கூடாது என்ற வரத்தை கேட்டவுடன் பிரமன் சாகாதவர்களை 3 உலகத்திலும் இல்லை, ஆகவே சிரஞ்சீவியா இருப்பது இயலாத காரியம், வேறு எப்படியானாலும் உன் வரத்தை மாற்றி கேள் என்று பிரம்மா சொல்ல தாரகன் அப்படி எனக்கு சாவு வருவதனால் ஒரு 7 வயது பாலகன் மூலம் வரட்டும் என்று கேட்டான். பிரமன் அந்த வரத்தை தந்துவிட்டு மறைந்தார். தேவாசுர போர். தாரகன் பிரமனிடமிருந்து வரத்தை பெற்ற பிறகு மிகப்பெரியதொரு படை திரட்டலானான். 1000கணக்கான யானைகள், குதிரைகள் ஆவியேற்றை சேர்த்து ஜம்பா, கும்பஜா, மகிஷா, குஜரா, மேகா, காலநேமி, மதனா, ஜம்பகா, சும்பா ஆகியோர் படைத்தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். தேவர்களும் பெரும்போர் உள்ளது என்பதை அறிந்து பெரும்படை திரட்டினர். இந்திரன் மதலி என்பவன்
ஓட்டிய ரதத்திலும் எருமைக்கடா மேலும் அக்னி ஆற்றின் மேலும் வர்ணனொரு பாம்பின் மேலும் ஏறி வந்தனர். காலாட்படையில் சூரியன், சந்திரன், குபேரன் முதலியோர் வந்தனர். போர் தொடங்கியது. யானைகளோடு யானைகளும் குதிரைகளோடு குதிரைகளும் ரதங்களோடு ரதங்களும் மோதின. இப்போரில் பல அசுரர்கள் கொல்லப்பட்டாலும் தேவர்கள் தோற்று ஓட நிலைமை வந்தது. அப்போது இந்திரனுக்கு உதவியாக விஷ்ணு வந்தார். அவருடைய சக்கரம் பலரை கொன்றாலும் ஜம்பா என்பவன் கதாயுதத்தால் அடித்து விஷ்ணுவை மயக்கம் அடைய செய்தான். ஆனால் இந்திரன் ஜம்பாவை கொன்றான். இறுதியாக தாரகனை சந்திப்பது என்பது தேவர்களுக்கு முடியாத காரியம் ஆகிவிட்டது. தேவர்கள் தோற்றனர். தாரகன் வெற்றி அடைந்தான். பிரம்மனது அறிவுரை. தாரகனிடம் அடிவாங்கிய தேவர்கள் இறந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் நேரே பிரம்மனிடம் சென்றார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் எல்லாம் இறந்தவர்கள் போல முகத்தை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று என்ன நடந்தது என்று கேட்டார். தேவர்கள், பிரம்மாவே, நீங்கள் தான் எங்கள் கஷ்டங்களுக்கு காரணம். நீங்கள் தாரகனுக்கு கொடுத்த வரத்தின் வன்மையால் உங்கள் அனைவரையும் கொடூரமாக அடித்து விட்டான். அவனை கொல்ல முடியாது என்று தெரிந்து விட்டது. இப்போது என்ன செய்வது என்று கேட்டார்கள். பிரமன், கவலைப்பட வேண்டாம். வேண்டா, தாரகனை கொல்ல முடியும். 7 வயது பாலகன் தான் அவனை கொல்ல முடியும். அப்படிப்பட்ட பாலகன் இன்னும் தோன்றவில்லை. சிவன் தான் அந்த பாலகனை தோற்றுவிக்க முடியும். அதற்கு சில இடையூறுகள் உள்ளன. சிவன் தவத்தில் இருக்கிறார். சிவனை அடைய வேண்டும் என்று பார்வதியும் தவத்தில் இருக்கிறார். முதலாவது சிவனுடைய தவத்தை கலைக்க வேண்டும். 2வது பார்வதியை திருமணம் முடிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி மதனை விட்டு சிவனுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று கூறினார். அனைத்தும் அப்படியே நடந்தது. சிவன் பார்வதியை மணந்தார். தடல் புடலாக திருமணம் நடைபெற்றது. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த கார்த்திகேயன் குழந்தையாக இருக்கும் பொழுதே கோடி சூரியன் பிரகாசம் பெற்றிருந்தார். ஒரே உடம்பாயினும் 6 முகங்கள் பெற்றிருந்ததால் ஷடானனன் என்று பெயரும் அவருக்கு ஏற்பட்டது. குழந்தையாக இருந்தாலும் அவர் யார் என புரிந்து கொண்ட தேவர்கள் எல்லா வகையான ஆயுதங்களையும் அவர்களுக்கு தந்திருந்தனர். இதன் பிறகு தாரகனுடன் அவர் போர் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். போர்க்களத்திற்கு வந்த கார்த்திகேயனை பார்த்து தாரகன் கேலி பேசத் தொடங்கினான். மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து பந்து விளையாட வேண்டிய நீ தவறுதலாக போர்க்களம் புகுந்து விட்டால் ஓடிச் சென்று விளையாடுவாயாக என்றான் தாரகன். கார்த்திகேயன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. உன் படைகளை அழைத்துக் கொண்டு போருக்கு வா என்று ஸ்கந்தன் கூறவே தாரகன் தண்டாயுதத்தை எறிய அவர் அதனை தடுத்து விட்டார். அதன் பிறகு சக்தி வாய்ந்த பல ஆயுதங்களையும் தாரகன் வீச அவற்றையெல்லாம் தடுத்து அழித்து விட்டார் ஸ்கந்தன். இறுதியாக ஸ்கந்தன் தன் வேலாயுதத்தை செலுத்தி தாரகன் மார்பை பிளந்தான். தாரகன் பிரம்மனிடம் வரம் பெற்றபடி 7 வயது பாலகனால் கொல்லப்பட்டான். தோல்வியே கண்டறியாத தாரகன் இறந்ததைக் கண்ட அசுரர்கள் போர்க்களத்தை விட்டே ஓடினர். கௌரி. சிவன் ஒரு நாள் பார்வதியை பார்த்து விளையாட்டாக காளி என்று அழைத்தார். தன் கருப்பு நிறத்தை சுட்டிக்காட்டி கேலி செய்கிறார் என்று நினைத்த பார்வதி பெருங்கோபம் அடைந்து தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள தவம் செய்ய சென்றார். அவர் சென்றிருக்கும் பொழுது அதி என்ற அசுரன் சேருமானிடம் விளையாட்டு காட்ட எண்ணி பாம்பு வடிவுடன் நந்திதேவன் காவலனை தாண்டி சிவன் இருக்குமிடம் சென்றான். உள்ளே பார்வதி வடிவெடுத்து சிவன் முன்னிக்க அவன் யார் என்பதை கவனியாமல் பார்வதி என்று நினைத்து வந்து விட்டாயா என்ற சிவன். சரியான பெறல் வராததை கண்ட சிவன் அவன் அதி என்ற அசுரன் என்று தெரிந்தரும் அங்கேயே அவனை கொண்டு விட்டார். தவஞ்செய்ய சென்ற பார்வதி பிரமன் எதிர்பட்டவுடன் தன்னுடைய நிறத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள பிரமன் அவ்வண்ணமே ஆகட்டும் என்றார். பார்வதியின் நிறம் தனியே கலன்று நின்றது. அது பெண் தெய்வ வடிவில் கௌசிகி என்ற பெயருடன் நின்றது. அத்தெய்வத்தை விந்தியா வாசினி என்ற பெயரை தாங்கி விந்திய மலையில் சென்று வாழ்வாயாக என்று பிரமன் கட்டளையிட்டார். கரிய நிறம் போனவுடன் பொன்னுறத்துடன் விளங்கிய பார்வதிக்கு கௌரி என்ற பெயரும் வந்தது. சாவித்திரி. அஸ்பவதி என்ற மன்னன் குழந்தை பேரின்மையால் நீண்ட காலம் தவம் செய்து வந்தான். பிரமன் தோன்றி, உனக்கு ஆண் சந்ததிக்கு வாய்ப்பே இல்லை, பெண் குழந்தை இருக்கும் என்று வரமளித்தார். வரத்தின்படி பிறந்த பெண்ணுக்கு மாலதி என்று பெயரிட்டு சாவித்திரி தேவியை வேண்டி பெற்ற குழந்தையாதில் அவளுக்கு சாவித்திரி என்ற பெயரும் வழங்கலாயிற்று. துயுமத்
சேனாவின் மகன் சத்தியவானை மணந்த அந்த சாவித்திரி சத்தியவான் அதுதான் மணந்த அவள் வாழ்க்கையில் நாரதர் வழிபட்டு பெண்ணே, இன்னும் ஒரு ஆண்டில் உன் கணவன் உயிர் பிரியும், தக்க விரதங்களை மேற்கொள்வாயாக என்று கூறி போனார். அந்த வருடம் முடியும் 4 நாட்களும் இருக்கையில் சாவை எதிர்பார்த்து பூஜை முதலியவற்றை பொழுதுபோக்குவதற்காக சத்தியவானுக்கு தக்க விரதங்களை மேற்கொள்வார்கள் என்று கூறி போனார். அந்த வரம் முடிய 4 நாட்கள் இருக்கையில் சாவை எதிர்பார்த்த பூஜை முதலியவற்றால் பொழுதை போக்குவதற்காக குளத்தங்கரையில் தங்கி இருந்தனர். சத்தியவானுக்கு பொறுக்க முடியாத தலைவலி வர மனைவியின் மடியில் தலை வைத்து படுத்தான். அங்கே யமன் வந்து ஒரு அங்குல உயரம் உள்ள சத்தியவான் உயிரை பிரித்து எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கற்புக்கரசியாகிய சாவித்திரி யமனை பின்தொடர்ந்தாள். பின்தொடர வேண்டாம் என்று யமன் தடுத்தும் சாவித்திரி அவனை பார்த்து 2 காரணங்கள் உன்னை பின்தொடர்வேன். முதலாவது காரணம், கற்புடைய பெண்ணாகிய நான் கணவன் எங்கே இருக்கிறானோ அங்கே செல்வதான் முறை. 2வது காரணம் இருக்கின்றானோ அங்கே செல்வதுதான் முறை. 2வது காரணம், தர்மதேவன் என்று உனக்கு பெயர் இருப்பதால் உன்னை பின்தொடர்வது சிறப்புடையதாகும் என்றாள். ஒவ்வொரு வரமாக தருகிறேன் என்று யமன் சொல்ல கண் தெரியாத மாமனாருக்கு கண் வேண்டும் என்றாள் பெற்றாள். பிறகு ராஜ்யத்தை ஆள தனக்கு 100 பிள்ளைகள் வேண்டும் என்று வரம் கேட்டாள். கவனக்குறைவால் யமன் அப்படியே ஆகட்டும் என்றான். உடனே சாவித்திரி, தர்மராஜனே, இது என்ன நியாயம்? என் கணவனை நீ பிரித்து எடுத்து சென்று விட்டால் எனக்கு 100 பிள்ளைகள் எப்படி பிறப்பார்கள் என்று கேட்க யமன் மனம் மிக மகிழ்ந்து சத்தியவான் உயிரை திருப்பி கொடுத்து விட்டான். பாற்கடல் கடைதல். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடைவிடாமல் போர் நடந்து கொண்டே இருந்தது. 2 பக்கத்திலும் கணக்கற்றவர் இறந்து கொண்டே இருந்தனர். ஆனால் அசுரர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் குருவாகிய சுக்கராச்சாரியாருக்கு தெரிந்த மிருத்யு சஞ்சீவினி மந்திரத்தால் இறந்த அசுரர்கள் எல்லாம் பிழைத்துக் கொள்ள தேவர்கள் ஜனத்தொகை குறையலாயிற்று. தேவர்கள் சென்று தங்கள் நிலையை பிரமனிடம் விளக்கிச் சொல்ல, பாற்களை கடைந்து அமுதம் எடுத்து உண்டால் தேவர்கள் சாகா தன்மை பெறுவர் என்று கூற கடல் கடையும் வேலை தொடங்கிட்டு. மந்திரமலை மத்தாகவும் வாசு என்ற பாம்பு கயிறாகவும் கடைய தயார் ஆனாலும் மந்திரமலை ஆகிய மத்தை அடியில் இருந்து தாங்க விஷ்ணு உடன்பட்டார். அசுரர்கள் வாசுகி தலைப்பக்கமும் தேவர்கள் அதன் வால் பக்கமும் பிடித்து கடைந்தனர். முதலில் வந்த சந்திரனை சிவன் தலையில் வைத்துக் கொண்டார். அடுத்து வந்த லட்சுமியை விஷ்ணு எடுத்துக்கொண்டார். உச்சச்சிரவம் என்ற குதிரை வர இந்திரன் எடுத்துக்கொண்டார். கடைசியாக தன்வந்திரி அமுத கலசத்தோடு வர அசுரர்கள் அதை புடுங்க முயலும் போது விஷ்ணு பெண் வடிவம் எடுத்து அவர்கள் கவனத்தை திருப்ப அமுதன் தேவர்களுக்கு மட்டும் பங்கிடப்பட்டது. அசுரர்கள் ஒருவராகிய ராகு தேவ வடிவம் எடுத்து அமுதத்தை வாங்கி வாயில் ஊற்ற உண்மை அறிந்த சூரிய சந்திரர்கள் அவன் கழுத்தை அறுத்து விட்டனர். அமுதம் வாயளவு தங்கியதால் ராகுவின் தலை மட்டும் தேவர்களைப் போல என்றும் இருப்பதாயிற்று. தன்னை காட்டி கொடுத்த சூரிய சந்திரனை பிடிக்க ராகு முயல்வதுதான் கிரகணம் என்று சொல்லப்படும். பார்த்தீங்களே, கிரகணம். தன்னை காட்டி கொடுத்த சூரிய சந்திரனை பிடிக்க ராகு முயல்வதுதான் கிரகணம். கட்டட சிற்ப கலைகள். கட்டடக்கலைக்கு மூலமாக உள்ளவர்கள் பிருகு, வசிட்டர், விஸ்வகர்மா, நாரதர் முதலிய 18 தேவர்களும் முனிவர்களும் ஆவர். சைத்திர அதாவது சித்திரை மாதத்தில் வீடு கட்டும் பணி தொடங்கக்கூடாது. வைகாசியில் துவங்கது நற்பலனை தரும். மார்கழி, மாசி, பங்குனி மாதங்கள் தமிழ் மாதம் சித்திரை 1ஆம் தேதி அகில இந்திய கணக்குப்படி சைத்திர மாதம் 24ஆம் தேதி ஆகும். இதனை கொண்டு மற்றவற்றை கணக்கிட்டுக் கொள்ளலாம். அஸ்வினி, ரோஹிணி மூலமாகிய நட்சத்திரங்கள் வீடு கட்ட துவங்குவதற்கு வந்தவை. ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைகள் தவிர மற்ற நாட்கள் சிறப்பானது. வீடு கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மனை சோதனைக்குள்ளாக்கப்பட வேண்டும். ஒரு குழியை வெட்டி அதில் செடியை நட வேண்டும். அச்செடி வளர்ந்து மரமாக நின்றால் அது நல்ல இடம். அசிங்கண்டி செடி கருகி போனால் அது வேறு இடம் தேட வேண்டும். மனைக்கு சதுரமான படம் வரைய வேண்டும். அதற்குள் ஒரே அளவிலான 81 சதுரங்கள் வரையப்பட வேண்டும். ஒவ்வொரு சதுரத்திலும் ஒரு குறிப்பிட்ட தேவனை வணங்க வேண்டும். ஒரு வீட்டிற்கு 4 புறமும் கதவுகள் இருக்குமானால் அவ்வீடு சர்வதபோ பாத்ரா என்று வழங்கப்படும். ஒரு சாதாரண மக்கள் குடியிருக்கும் வீடு ஒரு முழம் நீளமாக இருக்க வேண்டும்.
வீட்டின் உட்புறம் மரங்கள் இருக்கக்கூடாது. வீடு கட்டும் பொழுது மர வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்படும் மரங்களை கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். பறவைகள் வீடு கட்டி இருக்கும் மரங்கள் வெட்டக்கூடாது. இடி விழுந்த மரங்களை பயன்படுத்தக்கூடாது. சுடுகாட்டில் உள்ள மரங்கள், கோயில்களை சுற்றியுள்ள மரங்கள், 2 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள மரங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது. வேப்பமரம், மாமரம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது. வேப்பமரம் தான் நாங்கள் பாவிச்சோம். சிவனுடைய விக்கிரகம் செய்யும் பொழுது சிவனது தலையில் சடைமுடி தரித்திருக்க வேண்டும். நெற்றியில் புறச்சந்திரன் அமைக்கப்பட வேண்டும். சிவனுக்கு வயது 16 என்பது போல் தோற்றமளிக்க வேண்டும். புலித்தோல் ஆடையாகவும் பாம்புகளை மாலையாகவும் அணிந்திருக்க வேண்டும். மயிலிறகு ஒரு புலித்தோல் ஆடையாகவும் பாம்புகளை மாலையாகவும் அணிந்திருக்க வேண்டும். மயிலிறகு ஒரு காதினை அழகுபடுத்த வேண்டும். திரிசூலம், தண்டம், வேல் முதலியவற்றை வலப்புறத்தே இருக்க வேண்டும். கபாலம், பாம்பு, வாள் முதலியவை இடப்பகமாக வைக்கப்பட வேண்டும். எருதின் மீது அமர்ந்து இருப்பது போல் விக்கிரகம் அமைந்தால் சிவனுக்கு 2 கைகள் இருக்க வேண்டும். சிவன் நடமாடுவது போல வடிவமைத்தால் அச்சிலைக்கு 10 கைகள் வடிக்கப்பட வேண்டும். திரிபுரத்தை எரிப்பது போல் தோற்றம் தர வேண்டுமானால் 16 கைகள் விளங்கப்பட வேண்டும். சிவனின் வடிவமைத்தலில் ஒரே ஒரு வடிவம் தனித்தன்மை பெற்றிருக்க வேண்டும். அவ்வடிவம் அர்த்தநாரீஸ்வர வடிவம். பாதி ஆண் உருவம் பெண் உருவம் பாதியும் பெற்றிருத்தல் வேண்டும். இதில் சிவன் உருவம் வலப்பக்கமாகவும் பார்வதி உருவம் இடப்பக்கமாகவும் அமைக்கப்பட வேண்டும். வலக்கையில் கபாலம் அல்லது திரிசூலம் ஏந்திருக்க வேண்டும். இடக்கையில் தாமரை மலர் அல்லது கண்ணாடி இருக்க வேண்டும். மற்றொரு வகையான விக்கிரகம் உமா மகேஸ்வரன் எனப்படும். 2 விக்கிரங்கள் சிவனுடையதும் பார்வதியுடையதும் தனித்தனியே செய்யப்பட வேண்டும். மண்டபங்கள் பல வகைப்படும். அவற்றை கட்டும் பொழுது எத்தனை தூண்கள் வைக்கப்பட்டு கட்டப்படுகின்றதோ அதற்கேற்றவாறு வேறு வேறான பெயர்களில் குறிக்கப்படும். 27 விதமான மண்டபங்கள் மிக முக்கியமானவை என கருதப்படுகின்றன. அவையாவன: புஷ்பக மண்டபம் 64 தூண்களையும், புஷ்ப பாத்ரா மண்டபம் 62 தூண்களையும், சுப்ரதா மண்டபம் 60 தூண்களையும், அம்ரித்த நந்தனா 58 தூண்களையும், தெளிவில்யா 56 தூண்களையும், புத்தி சம்கீர்ணா 54 தூண்களையும், கஜபாத்ரா 54 ஜெயவாகா 50 தூண்களையும், ஸ்ரீவத்ச 48 தூண்களையும், விஜயா 46 தூண்களையும், வாஸ்துகிருத்தி 44 தூண்களையும், சுருதிஜா 42 தூண்களையும், யக்னபாத்ரா 40 தூண்களையும், விஷாலா 38 தூண்களையும், சுஸ்லிஷ்டா 36 தூண்களையும், வித்ருமார்த்தனா 34 தூண்களையும், பாகபஞ்ச 32 தூண்களையும், நந்தனா 30 தூண்களையும், மானவா 28 தூண்களையும், மானபாக்திரா 26 தூண்களையும், சுக்ரீவா 24 தூண்களையும், ஹரிதா 22 தூண்களையும், கார்ணிகரா 20 தூண்களையும், ஷடர்த்திகா 18 தூண்களையும், ஷிங்கா 14 தூண்களையும், ஷியாம் பத்ரா 14 தூண்களையும், சமுத்திரா 12 தூண்களையும் கொண்டு கட்டப்பட வேண்டும். மண்டபங்கள் முக்கோண வடிவிலேனும் அரைவற்ற வடிவிலேனும் நீண்ட சதுர வடிவிலேனும் இருக்க வேண்டும். இவற்றை அடுத்து தான தர்மங்கள் பற்றி மெச்ச புராணம் பேசுகிறது. லோமஹர்ஷ்ணர் புராணத்தை கூறி முறித்தவுடன் முனியரளவருக்கு நன்றி கூறிவிட்டு சென்றனர். புராணம் முற்றிட்டு நாளை ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 28 பக்கத்தோட எங்கட இது முடியுது. நாளையோட எங்கட